ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு YN கேமிங் சேனல். நான் உங்கள் YN கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சிஎஸ் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி ஒரு சிஎஸ் கேம் பிளே போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு கேம் பிளே. கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஏன்னா இதே மாதிரி வந்து வீடியோஸ் நிறையா வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம், ஏன்னா இனிமே வந்து சீக்கிரமாக வந்துடுவான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கொஞ்சம் இந்த நேரம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் இந்த சைட்லேருந்து எவனாச்சும் வருவான். வந்தால் போட்டலான்னு பார்க்குறேன், வரல. சரி நம்ம ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்காக ரஷ் பண்ணலாம். வந்துட்டான்ப்பா, இழுத்து. ஓகே, நம்ம டீம் கஷ்டம் போலது. ஓகே, கழுத்து இன்னும் தொத்தரம் வந்துட்டான் அவன் டீம்மேட்டு. கடிச்சிடான், எட்டு போயிடுச்சு, இன்னும் ஒரு புல்லட்டு. அந்த மேட்ச் வந்து நம்ம அந்த இது கில் எடுத்துருவாங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். இப்போ கடகடன்னு ஓடி போய் இங்கே வந்து நின்றுடலாம், ஏன்னா கன்ஃபார்மாக எனிமி ரஷ் பண்ணுவான். சில சமயம் குண்டம் போடுவான், அதுக்கிட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஓகே, வந்துட்டாம்பா, தலை தெரியுது. நம்ம ஒன்றே ஏறி ஒரு அழுத்திடலாம். ஓகே, சரியா அழுத்தாச்சு. இன்னொரு தான் பர்ஃபெக்ட் ஹெட்டு. ஓகே, வேறு மாதிரி இவனை முடிச்சிடலாண்டே. அவள்தான் என் கதையை முடிச்சிட்டான். இப்போ நம்ம டீம்மேட்டு 3 பேர் இருக்காங்க, அதுதான் வேறு மாதிரி சூப்பர். நம்ம டீம்மேட் இன்னொருத்தர் வந்து முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். ஓகே, வேறு மாதிரி 2 மேட்ச்சு பங்கமாகட்டும். இப்போ 3வது மேட்ச்சு. இந்த 3வது மேட்ச் எப்படி ஆட போகிறாங்களோ தெரியல. ஓகே, வேகமாக போகலாம். வேகமாக போயிட்டு மேலே ஏறி போய் இங்கே ஃபஸ்ட்டு நிற்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு எனிமே வந்து ரஷ் பண்ணால் இங்கேருந்து நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இங்கேருந்து ரஷ் பண்ணால் கன்ஃபார்மாக இந்த சைட்லேருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. நம்ம பொறுமையாக காத்திருப்போம். ஓகே, இங்கேருந்தும் வரல, ஆனால் நம்ம வந்து சீக்கிரமாக வேகமாக ஓடி போயிட்டு அங்கே எனிமி இருக்கான், அவன் முடிச்சிடலாம். பயங்கரமாக ஹெட்டு விழல, ஆனால் அங்கே பிடிச்சி நம்ம டீம்மேட் கதையை முடிச்சிடலாம். ஓகே, வேறு மாதிரி இன்ட்ரியை போட்டுடலாம். ஓகே, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எங்கடா இன்னும் தொத்தேன். ஐயோ, ஓரியன் போட்டான்ப்பா, ஓரியனு. ஐயோ, ஒரு நாசமாக போகணும், ஓரியனு கடுப்பேற்றுது. ஓகே, மெடிக்கை சுற்றி ஹீல் பண்ணிடலாம். ஓகே, அவன் வந்து அந்த சைடு போயிட்டான். நம்ம டீம்மேட் சொல்லி முடிச்சுட்டான், ஆனால் நம்ம இப்போ ரிவைவ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ரிவைவ் பண்ண நம்மளும் முடிச்சுடுவான், அவ்வளோதான். நைஸ். ஓகே, 23 நாக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவனை முடிச்சிட்டானா இந்த மேட்சை கன்ஃபார்மாக ட்ரிபிள் கில் வச்சிடலாம். ஓ மை காட், இதில் பாருங்க, இவன் யாரா இவன் இப்படியே நிற்கிறான். அவ்வளோதான், அந்த மேட்ச் ஊற்றிக்கிச்சு, ஏன்னா அவன் வந்து ஏஎஃப்கே ஆகிட்டான். இந்த மேட்சை ஒரு ஏஎஃப்கே தான். எதுக்கு தான் இந்த மாதிரி வந்து நம்மளை பிடிச்சி சாவடிக்கிறாங்களோ தெரில. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மேலே நின்றுக்கலாம், ஏன்னா கன்ஃபார்மாக. ஓகே, அந்த சைட்லேருந்து எவ்வளோ. ஓகே, இந்த சைட்லேருந்து வந்துட்டான் 2 பேர். ஓ மை காட், நம்மளால் இவங்க ரஷ் பண்ண முடியல. அதான் நம்ம டீம்மேட் ஒன்றே வந்து ரிவைவ் பண்ணி விட்டானா, அதை இருக்கோம். அதுக்குள்ளே அவன் என்னன்னா நம்மளை கில் எடுத்துட்டான். ஸோ ஏஎஃப்கே ஆகிறவங்களாம் எதுக்கு தான் இந்த சாவடிக்கிறாங்க. ஓகே, நம்ம டீம்மேட் வந்து நம்ம கீழே செக்யூர் பண்ணிட்டாரு. ஓகே, இன்னும் தொத்தனும் வந்துட்டான், அவரும் நாக்கு. அவ்வளோதான், சோழியும் முடிஞ்சிச்சு, முடிச்சு விட்டாங்க நம்மளை. இப்போ அவங்க ஸ்கோர் வந்து 2க்கு 2 இருக்குது, 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. இந்த மேட்ச்சு பார்க்கலாம். ஓகே, நான் MP40 எடுத்துகிறேன். இந்த மேட்ச் ஆச்சு நம்மளால் ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஓடிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஓடிப்போய் அந்த மேலே கவரை மட்டும் பிளாக் பண்ணிட்டு மேலே ஓடிடலான்னு பார்க்குறேன். சீக்கிரமாக ஓடி கவரை மட்டும் பிளாக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்து ஒருத்தன் குஷ்டானா நான் பிளாக் பண்ணிட்டாத. அவன் இப்போன்னு பார்த்து குண்டு பிடிப்போம். ஓகே, இந்த சைட்லேருந்து ஒருத்தன். ஓ மை காட், அதான் கடவுளே. சரி, இந்த MP40 வச்சு இந்த ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை பிடிச்சி சாவச்சிடுறாங்க. நம்ம டீமேட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் ஆடுறாரு. சொர்த்தம் ஹீரோ ஊற்றிக்கினாரு, அவ்வளோதான். இவர் இந்த தலைவர் வந்து ஏஎஃப்கேலேயே இருக்காரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
இப்போ அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்களா இல்லை நம்ம ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த மாதிரி கேம் பிளே நிறையா வரும். இப்போ நம்ம சேனலில் கிராணி மல்டிப்ளேயர் போடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போடலான்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க, வேணான்னா நோ போட்டுருங்க. இல்லை இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் நிறையா வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் போடலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் பிளே இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே டாப்பில் வந்து நின்ட்டோம். ஏன்னா இங்கே எதுக்கு நான் நிற்கிறேன்னா எனிமி வர மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அதுக்கோசரம் தான் நிற்கிறேன். திடீர்னு எனிமி வந்தானா அவன் எப்படி இருந்தாலும் இங்கே தான் ரஷ் பண்ணுவோம். சொன்ன மாதிரி அவன் வந்துட்டான்பா, வரான். ஓகே ஓ மை காட், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம். ஓகே நாக் பண்ணியாச்சு, நம்மளும் நாக்கு. ஆனால் நம்மகிட்ட டிமிட்ரி பவர் அப்படி இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் சைடில் நின்று. ஓகே நம்மளாச்சு, இது ஒரு ஓசி கில்லு தான் தெரியும், இருந்தாலும் டீம் ஜெயிக்கணும்னா ஓசி கில்லாச்சு சொந்த கில்லாச்சுன்னு பார்க்காம நம்ம கொஞ்சம் டீமுக்காக ஆடணும்னா இதுதான் கண்டுக்கூடாது. ஓகே கீழே போச்சுட்டேன். ஓகே பயங்கரமாக டேமேஜ், இன்னும் ஒரு 2 அடி ஆச்சானா ஆப்னட் டீம் சுற்றுவோம். இவங்க அடிப்பாங்களான்னு தான் மேட்ரு. ஓகே முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து 2 பக்கமும் ஸ்கோர் வந்து 3-3ன்னு இருக்கு. ஓகே ஒய்என் கேமிங், ஓகே நம்ம தான் சூப்பராக வச்சுருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சல்லுன்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ மேலே ஏறிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேருந்து கொஞ்சம் கில் எடுக்கலாம், ஆப்னண்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அதனால் மேலே சல்லுன்னு ஏறிடலாம். மேலே ஏறிட்டு ஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா கன்ஃபார்மாக 2 பேராச்சும் கில் எடுப்போம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே இப்போ டேமேஜ் பயங்கரமாக வந்துச்சு, ஆனால் தலைவர் க்ளோவால் போட்டு சுற்றிக்கினாரு. ஓகே இங்கே ஒருத்த வரான். ஓகே வேறு மாதிரி இவர் தான் கிட்ட டேமேஜ் வாங்கினவர். ஓகே இன்னொருத்தனும் சரியான டேமேஜ், ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். ஓகே அவர் வந்து அந்த சைடு போகிறாரு, ஆனால் அவ்வளோவா டேமேஜ் விழலை. இப்போ வந்து நம்ம இந்த சைடு போவோம், இந்த சைடு ஒருத்தர் வராது. ஓகே வேறு மாதிரி இந்த சைடு வந்து கில் எடுத்துடலாம். ஓகே வேறு மாதிரி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே ஜோன் வந்துடும். அதனால் கீழே இறங்கி போயிட்டோம்னா ஓகே நம்ம இதுக்கு டிமிட்ரி போட்டுடலாம். நமக்கு அந்த கில்லு வரணும், ஆனால் ஓகே வந்துருச்சு. ஓகே இங்கே ஒரு எனிமி இருக்கான், நாக் அடிச்சிடலாம். ஓகே நாக் அடிச்சாச்சு, கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அங்கே ஒருத்தன் ஓடுறான், நான் பார்த்துட்டேன். அவனுக்கு க்ளோவால் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. ஓகே அவன் வந்து சைடு வந்துட்டான், அழகாக அடிக்கணும். ஓகே ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம். ஓகே எஸ் வேறு மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ்.